அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாள். இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதமான மாதம். ஆண்டவர் நமக்கு சொன்னார், தகப்பனின் ஆசீர்வாதங்கள் இந்த மாதத்தில் நமக்கு உண்டு என்று சொல்லி. கர்த்தர் ஒன்றை சொல்லுவார் என்றால் அந்த வார்த்தை நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். தேவன் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற ஒரு தேவன். ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். இந்த மாதம் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று. இந்த தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? இந்த மாதமெல்லாம் பல காரியங்களை தியானிக்க போகிறோம். பொதுவாக அநேகர் தான் இன்னாருடைய மகன் மகள் என்று சொல்வதில் பெருமை கொள்வார்கள். ஆனால் ஒரு சிலருக்கோ உங்கள் தகப்பன் யார் என்று சொல்லுவதற்கே வெட்கமாக இருக்கும். ஏனெனில் தகப்பனுடைய வாழ்க்கை அப்படி, தகப்பனுடைய குடும்பம் அப்படி, தகப்பனுடைய சுபாவம் அப்படி, அவருடைய நிலைமை அப்படி. இப்படி ஒருவேளை இவர் என் தகப்பன் என்று கூட சொல்ல முடியாத ஒரு வெட்கமான சூழ்நிலைமையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை தகப்பனை இழந்து நீங்கள் வாழலாம், தகப்பன் மரித்திருக்கலாம், தகப்பன் விட்டு சென்றிருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு புரோக்கன் ஃபேமிலியில் எனக்கு என்ன அடையாளம் இருக்கிறது, வாட் ஐடென்டிட்டி ஐ ஹாவ் என்று நீங்கள் கவலையோடு பாரத்தோடு கூட இருக்கலாம். உங்களுக்கும் ஒரு நற்செய்தியை சொல்ல விரும்புகிறேன். எலியாசார் தன்னுடைய எஜமானுக்கு பெண்ணை தேட செல்லுகிறார். செல்லுகையில் துறவண்டியில் ரெபேக்காளை சந்திக்கிறார். அந்த ரெபேக்காள் இவருக்கு தண்ணீரெல்லாம் எடுத்து கொடுத்தவுடன் எலியாசாருக்கு ஆச்சரியம். இந்த பெண் இவ்வளவு குணசாலியாக இருக்கிறாளே, இவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கிறாளே, இவ்வளவு நல்ல பண்புள்ள பெண்ணாக இருக்கிறாளே, இவள் யாருடைய மகள் என்று கேட்கும்படி விரும்புகிறார். அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 24:23. நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் உன் தகப்பன் வீட்டில் ராத்தங்க இடம் உண்டா என்றார். அதற்கவள், நான் நாகோருக்கு மில்காள் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னாள். நீ யாருடைய மகள் என்று கேட்கும் பொழுது நாகோருக்கு மில்காள் பெற்ற பெத்துவேலின் மகள் என்று சொல்லுகிறாள். இந்த மகள் பெருமையோடு தன்னுடைய தகப்பனுடைய வம்ச அட்டவணையும் தன் முன்னோர்களின் வம்ச அட்டவணையும் சொல்லுகிறாள். உங்களுக்கு ஒருவேளை உங்கள் தகப்பன் பேரையும் சொல்ல வெட்கமாயிருக்கும், உங்கள் முன்னோர் பேரையும் சொல்ல வெட்கமாயிருக்கும், உங்கள் குடும்பத்தை குறித்து அல்லது உங்கள் ஊரை குறித்து அல்லது அந்த ஊரிலே உங்களை அடையாளம் சொல்வதற்கு கூட நீங்கள் வெட்கப்படலாம். என் அன்பின் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய அடையாளத்தை தருகிறார். இன்றைக்கு இந்த செய்தியை நீங்கள் நன்றாய் கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த வசனம் சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை மட்டுமல்ல, ஒரு அடையாளத்தையும் கொடுக்கிறார். உங்களுடைய உலகத் தகப்பன் மூலமாய் உங்களுக்கு வருகிற அடையாளம் ஒருவேளை சொல்லிக்கொள்வதற்கு ஏதுவில்லாத அடையாளமாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு உங்கள் தகப்பன் யாரென்றே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலிருந்து நீங்கள் பிறந்திருந்தாலும் இந்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசம் வைத்து அவரை தெய்வமாய் இரட்சகராய் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஒரு புதிய அடையாளத்தை கொடுக்கிறார். யூ ஆர் சைல்ட் ஆஃப் காட். நீங்கள் தேவனுடைய மகன், நீங்கள் தேவனுடைய மகள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச அட்டவணை மத்தேயு 1:17 இவ்விதமாய் கிறிஸ்துவரைக்கு 14 தலைமுறை என்று சொல்லி முடிகிறது. இயேசுவோடு அந்த வம்ச அட்டவணை முடிகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசுவுக்குள் இன்னொரு வம்ச அட்டவணை தொடர்கிறது. அந்த வம்ச அட்டவணையில் தான் நீங்களும் இருக்கிறீர்கள். எனக்கு அடையாளம் இல்லை, வெட்கத்திற்கு ஏதுவான குடும்ப சூழ்நிலைமை, வெட்கத்திற்கு ஏதுவான தகப்பனுடைய வாழ்க்கை, நான் இவருடைய பிள்ளை என்றே சொல்லுவதற்கு நான் அச்சப்படுகிறேன், பயப்படுகிறேன், எனக்கு தகப்பன் யார், அவர் முகமே தெரியாது என்றெல்லாம் வாழ்க்கையில் உடைக்கப்பட்ட நிலைமைகள் இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய அடையாளம் தருகிறார். நீ தேவனுடைய மகன், நீ தேவனுடைய மகள். எனக்கு அன்பானவர்களே, இந்த உரிமை போதும், இந்த அடையாளம் போதும். இந்த உலகத்தில் நீங்கள் தலை நிமிர்ந்து வாழ முடியும். நீங்கள் தேவனுடைய குமாரன், குமாரத்தி. இன்றைக்கு இந்த ஆண்டவர் இயேசுவை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள்.
உங்கள் பாவங்களை அவரிடத்தில் சொல்லி மன்னிப்பு கேளுங்கள். இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும், என் தெய்வமாய் உம்மை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன், என் இரட்சகராய், என் ஆண்டவராய், என் தகப்பனாய் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்கள். உங்களுக்கு புதிய அடையாளம், புதிய வம்ச அட்டவணை, தேவனின் மகள் என்ற உரிமை, அதிகாரத்தை ஆண்டவர் தருகிறார். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேனப்பா. அடையாளமும் முகவரியும் இல்லாத மக்களுக்கு முகவரியும் அடையாளமும் மட்டுமல்ல, வம்ச அட்டவணையிலும் நீர் அவர்களை இணைக்கிறீர். அதற்காய் உமக்கு நன்றி. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வாசிக்கிறோமே. உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற அதிகாரத்திற்காய் நன்றி, அடையாளத்துக்காய் நன்றி. தைரியத்தோடு இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழ உங்கள் பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒரு வேளை வாழ்க்கையில் சோர்ந்து போய், தளர்ந்து போய், உடைந்து போய் இருப்பார்கள் என்றால், ஆண்டவரே, நீரே அவர்களுக்கு தகப்பனாயிருந்து தேற்றி ஆற்றி தைரியப்படுத்தி உயர்த்துங்கப்பா. ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, முகவரி இல்லாதவர்களுக்கு முகவரியும், அடையாளம் இல்லாதவர்களுக்கு அடையாளமும், தகப்பன் இல்லாதவர்களுக்கு தகப்பனுமாய் இந்த ஆண்டவர் இயேசு இருக்கிறார். உங்கள் பெயர் மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிற வம்ச அட்டவணையில் இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நம்பிக்கையோடு இந்த மாதத்தை துவங்குங்கள். இந்த மாதம் ஒரு வெற்றியின் மாதம். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.